திமுக ஆபரேஷன் ஃபெயில்டு, முறியடித்த சிஎம் விஜய், விலை பேசப்பட்ட தாவேக எம்எல்ஏ. சமீபத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையால் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் மூலம் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் சட்டசபையில் முதல்வர் விஜயை நோக்கி ஏவா வேலு கேள்வி எழுப்பியதால் தான் அவருக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது என வெளியாகும் தகவல் உண்மை இல்லை என்றும், ஏவா வேலுவுக்கு முதல்வர் விஜய்க்கு வேறு ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. திமுகவின் கஜானா என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏவா வேலு. திமுக முதல் குடும்பத்துடன் மிக நெருக்கமானவர். திமுக தேர்தல் செலவுகளுக்காக பெரும்பாலான நிதி ஏவா வேலுவிடம் இருந்துதான் வரும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற திட்டத்துடன் தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஏவா வேலுவிடம் திமுக தலைமை ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறது. ஏவா வேலுவும் அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார். அதாவது தாவேக எம்எல்ஏக்கள் சுமார் 15 நபர்களை விலைக்கு வாங்கும் திட்டத்துடன் களமிறங்கிய ஏவா வேலு தரப்பினர் அமைச்சர் பதவி கிடைக்காத விரக்தியில் இருக்கும் எம்எல்ஏக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் எம்எல்ஏக்கள், கட்சி தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் என தாவேக எம்எல்ஏக்களை பட்டியலிட்டு அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது ஏவா வேலு தரப்பு. அதற்கான பேச்சுவார்த்தையையும் தாவேக எம்எல்ஏ தரப்பிடம் நடத்தி இருக்கிறது ஏவா வேலு தரப்பு என கூறப்படுகிறது. குறிப்பாக பெரும் தொகை கொடுக்கவும் முன்வந்திருக்கிறது ஏவா வேலு தரப்பு என கூறப்படுகிறது. இந்த தகவல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கவனத்திற்கு செல்ல உடனே முதல்வர் விஜயிடம் பேசி இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என அவசரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொள்ள வைத்திருக்கிறது தாவேக அரசு. இந்த நிலையில் தற்பொழுது ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனி இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்டு அவரை விசாரணைக்கு அழைக்கலாம். மேலும் வாய்ப்பிருந்தால் சிறையில் கூட தூக்கி போடலாம். தற்பொழுது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதன் மூலம் அவரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறார் ஏவா வேலு. இனி தாவேக எம்எல்ஏ பக்கம் பேரம் பேச வரமாட்டார். அந்த வகையில் இனி நம் பக்கமே தலை வைத்து ஏவா வேலு படுக்கக்கூடாது. மேலும் மற்ற திமுகவினர் யாராவது இதே வேலையை மீண்டும் செய்தால் அவர்களுக்கும் இதுதான் என பாடம் புகட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தாவேக தரப்பில் இருந்து அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர்களை ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தாவேக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தரப்பில் இருந்து யாராவது தங்களிடம் பேசினால் அவர்களே தாவேக தலைமைக்கு தெரிவித்து தங்களுடைய நேர்மையை நிரூபித்துக் கொள்கிறார்களாம். இப்படியான ஒரு பரபரப்பான சூழலில் தற்போது தாவேக எம்எல்ஏக்களை தூக்க வேண்டும், தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கிற திட்டத்தை திமுக கைவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஏவா வேலு மூலம் திமுக நடத்திய ஆபரேஷன் தோல்வியில் முடிந்திருக்கிறது.